எஸ்டராக்கல் வினை, இங்கிலீஷில் வந்து எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த வினை எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அமிலம் ஒரு ஆல்கஹால். ஸோ பொதுவான வினையாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வினை வழிமுறையை பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த அமிலம் எந்த ஆல்கஹால் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பென்சாயிக் அமிலத்தையும் எத்தில் ஆல்கஹாலையும் எடுத்துக்கிறோம். அமில முன்னிலையில் தான் வினையூக்கிய செயல்படும் அமிலம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு HOH வெளியில் நீர் மூலக்கூறாக வெளியில் போகணும், -H2. இப்போ நம்மளுக்கு வினை விளைபொருள் C6H5 C டபுள் பாண்ட் O C2H5. இதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர். இதனுடைய வினை வழிமுறை பார்ப்போம். இந்த வினை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அடர் கந்தக அமிலம் அல்லது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் நடைபெறும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து H+ வந்து இங்கே நம்மளுக்கு தேவை. ஸோ படி 1 இது வந்து நம்ம படிநிலை இல்லாத புக்கில் இருக்க மாதிரியே நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன். ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அமிலம், ஸோ நம்ம இங்கே பென்சாயிக் அமிலமே எடுத்துக்கலாம். ஆனால் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து அசிட்டிக் அமிலத்தை வச்சு எழுதியிருக்காங்க. நான் உங்களுக்கு C6H5 பென்சாயிக் அமிலத்தை வச்சு எழுதி காமிச்சிட்றேன். மேலே இருக்க எக்ஸாம்பிள் வேறு, கீழே இருக்க வினைவெளி முறை வேறு புக்கில். ஆனால் நான் உங்களுக்கு மேலே இருக்க அந்த பென்சாயிக் அமிலத்தையே எழுதி காமிச்சிட்றேன். உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த எடுத்துக்காட்டு கூட எழுதலாம். நம்ம பென்சாயிக் அமிலத்தை வச்சு எழுதி பார்த்தலாம். முதல் படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மேலே இருக்க இந்த தனித்த எலக்ட்ரான் இணை H+ அயனி கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. ஆக்சிஜன் மேலே 3 பிணைப்பை நீங்கள் ஏற்படுத்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் போடணும், ஒரு லோன் பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எத்தனால் C2H5, எத்தனாலையும் 2 தனித்த எலக்ட்ரான் இணை இருக்கும். ஸோ அது இந்த கார்பனில் பிணைப்பு ஏற்படுத்துது. அப்போ நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிணைப்பு இங்கே போகும். நம்மளுக்கு அப்போ என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OH இங்கே ஒரு OH ஆல்ரெடி இருக்கும். C6H5 புதுசாக வந்த பிணைப்பு C2H5. ஸோ இந்த ஆக்சிஜனில் 3 பிணைப்பு இருக்கா, அதனால் ஒரு ப்ளஸ் சார்ஜ். எல்லா ஆக்சிஜனும் நம்மளுக்கு இரட்டை தனித்த எலக்ட்ரான் இணை 2 பேர் இருக்கணும். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த H+ வெளியேறும். ஏன்னா இங்கே வந்தது அப்படின்னா -H+, அது H+ வெளியேறிடுச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடியது C6H5 COH OH O C2H5. திரும்ப நம்மளுக்கு ஒரு H+ சேர்க்கணும். அது எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் C6H5 C. இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜனில் 2 ஹைட்ரஜன் இருக்கும் போதில் ஒரு ப்ளஸ் சார்ஜ், ஒரு லோன் பேர் மட்டும் இருக்கும், OH O C2H5. இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து நீர் மூலக்கூறு வெளியேறியாகும். இந்த நீர் மூலக்கூறு இந்த பிணைப்பை எடுத்துக்கிட்டு வெளியேறுது. அப்போ இந்த கார்பனோட பிணைப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா 3 பாண்டு தான் இருக்கும். ஸோ இங்கே இது அப்போ நம்மளுக்கு C6H5 C டபுள் பாண்ட் O C2H5. அப்போ இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும், OH -H2O வெளியில் போயிடுச்சு. அடுத்து
அடுத்து என்ன நிகழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திரும்பவும் ஒரு ஆல்கஹால் மூலக்கூறு C2H5 இந்த ஹைட்ரஜன் கூட பிணைப்பு ஏற்படுத்துது அப்படின்னா, இதை நம்ம வந்து பிணைப்பு தனியாக வரைஞ்சிக்கலாம். அதுதான் உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கு. அப்போ இந்த ஆரோ ஹைட்ரஜனை நோக்கி வரணும். இங்கே வரும்போது இந்த இரட்டை பிணைப்பு திரும்ப ஆக்சிஜன் மேலே வருது. அப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது C6H5 C சிங்கிள் பாண்ட் O C2H5 டபுள் பாண்ட் எஸ்டர் வந்துருச்சு பாருங்கள். இது எந்த ஃபார்மேட்டில் இன்னும் நல்லா கிளியரான அல்லது C6H5 C டபுள் பாண்ட் O C2H5 இதுதான் எஸ்டர் ஆர். நம்மளுக்கு எஸ்டர் உருவாச்சு. இதுதான் வினை வழிமுறை. ஆனால் உங்களுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த C6H5க்கு பதிலாக CS3 வச்சு எழுதியிருக்காங்க. நான் இங்கே C6H5வே யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருந்த எக்ஸாம்பிளுக்கான மெக்கானிசமே நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். தேங்க்யூ.